வணக்கம். பிப்ரவரி 13ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 12ஆம் தேதி நிஃப்டி 0.12% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லஸாக தொடர்றாங்க 5,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: இண்டல்கோ, எஸ்ஜேவிஎன், இப்கா லேபரட்டரிஸ், கன்கார்ட் பயோடெக், லிங்கன் ஃபார்மா, மணப்புரம் ஃபினான்ஸ், நசாரா டெக்னாலஜிஸ், டிட்டாகர், அனுபம் ரசாயன், இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், வீனஸ் பைப்ஸ் மற்றும் ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ். ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அவங்க ஒத்தி வைத்திருக்கிறாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்க வேண்டியது இப்போ 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறாங்க. இந்தியா இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்கு. ஜனவரி மாதத்திற்கானது 5 மாத லோவில் இருக்குது. 4.31% டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிசம்பர் மாதத்தில் 5.22% இருந்தது. ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இன்ஃப்ளேஷன் 5.7% ஜனவரி மாதத்தில். டிசம்பர் மாதத்தில் அது 7.7% இருந்தது. யூஎஸ்ஏ இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் ஜனவரி மாதத்தில் 3%, போன மாதத்தில் 2.9% இருந்தது. புது இன்கம் டேக்ஸ் பில்லை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் தாக்கல் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அஜாக்ஸ் இன்ஜினியரிங் ஐபிஓ குறித்தான அப்டேட். நேற்று 3வது நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டுமொத்தமாக 6 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. எக்ஸாவேர் ஐபிஓ குறித்தான அப்டேட். நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக 4% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 4% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஆந்திர பிரதேஷில் பேர்ட் ஃப்ளூ கேஸ் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். வெஸ்ட் மற்றும் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அவங்க குவாரண்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்து மாநிலமான தெலங்கானாவும் தடை விதிச்சிருக்கிறாங்க அங்கேருந்து பால்ட்ரி ப்ராடக்ட்ஸ் உள்ள வர்றதுக்கு. ஓஎன்ஜிசி என்டிபிசி ஜாயிண்ட் வெஞ்சருக்கான ஒரு அப்டேட்டுங்க மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. அவங்க அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து அயானா ரினியூவபிள் பவரை வாங்குறாங்க $2.3 பில்லியன். கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஆர்பிஐ சில மாதங்களுக்கு முன்னாடி தடை விதிச்சிருந்தாங்க சில விஷயங்களுக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு. அந்த தடையை இப்போ நீக்கி இருக்கிறாங்க. ஏப்ரல் 2024 தடை விதிச்சிருந்தாங்க 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் வழியாக புது கஸ்டமர்ஸை சேர்ப்பதற்கு தடை, அதே போல் புதிதாக கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு தடை. இப்போ அதை நீக்கி இருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹25. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 18ஆம் தேதி. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 1,440 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 6,957 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹240. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 37% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹80. அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 21. பேமெண்ட் டேட் மார்ச் 7 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சேல்ஸ் ₹304 கோடி இந்த குவார்ட்டரில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹91 கோடி, இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. அசோக் லேலண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹762 கோடி, இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹664 கோடி. ரெவென்யூ ₹9,478 கோடி, இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது ₹9,064 கோடி. டிட்டாகர் ரயில் புது ஆர்டர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதானி குரூப் நிறுவனமான அம்புஜா சிமெண்ட்ஸ் மற்றும் ஏசிசி கிட்ட இருந்து ₹537 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது.
கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஜனவரி மாதத்தில் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கர்நாடகா ஆலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இப்போ அதெல்லாமே சரி செய்து முழுமையாக அங்கே ப்ரொடக்ஷன் ஃபுல் நார்மல் கெப்பாசிட்டிக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கிராசம் இண்டஸ்ட்ரீஸ். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா டிவிடெண்ட் ₹3.50 அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 28. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. 5,829 கோடி ரூபாய். ரெவென்யூ 25,722 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. என்பிசிசி குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு மிசோரம் அரசு கிட்ட இருந்து 3 ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஹெச்இஎல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மகாஜென்கோ ஆர்டர் கிடைச்சிருக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் நாக்பூரில் அமைப்பதற்கு. கிராஃபைட் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 200 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 18 கோடி ரூபாயில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ 24% விழுந்திருக்கு. 523 கோடி ரூபாய். சுப்ரஜித் இன்ஜினியரிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. 33 கோடி ரூபாய். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. 832 கோடி ரூபாய். ரெயில்டெல் கார்பரேஷன் புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ்க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில் கிட்ட 3 கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஒன்று 17 கோடி ரூபாய், மற்றொன்று 36 கோடி ரூபாய், மற்றொன்று 69 கோடி ரூபாய். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்னை கிட்ட இருந்து ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 14.7 கோடி ரூபாய். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்டதுன்றது சொல்லலை. 20.36 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. ராக்கெட் மோட்டர்ஸ் சம்பந்தமான கான்ட்ராக்ட். பாம்பே பர்மா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 13 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 21. டபிள்யூஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷனில் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைப்பதற்கானது. இது ஒரு சப் கான்ட்ராக்ட். யார்கிட்ட இருந்து? த்ரினேவா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து. இதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய். முத்தூட் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் 1,363 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 1,311 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,721 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 43% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 2,586 கோடி ரூபாய். ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் இன்கம் 95 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 87 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 18 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 16 கோடி ரூபாயாக இருந்தது. அப்போலோ பைப்ஸ் புது முதலீடு செய்கிறாங்க. கிசான் மோல்டிங்ஸ் லிமிடெட்டில் 0.5% ஸ்டேக் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. 2.63 கோடி ரூபாய்க்கு. கிசான் மோல்டிங்ஸ் லிமிடெட் பிவிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். அப்போலோ பைப்ஸ் இதில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 54.07% 54.57% உயர்த்தி இருக்கிறாங்க. ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1.25 கோடி ரூபாய். டிபி வெஸ்டர்ன் ஒடிசா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் இது. ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 18. ஹைடெக் பைப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் 19 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 761 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ஒனாசா கன்சியூமர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மாமா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா ப்ராஃபிட் 26 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ரெவென்யூ 517 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 40 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 18. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல் நெட் ப்ராஃபிட் 188 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 77% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,825 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. மேன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டருடைய மதிப்பு 250 கோடி ரூபாய். யார்கிட்டன்றது சொல்லலை. இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸ் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கியூபிட் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் அங்கோலால இருந்து. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் காவேரி சீட் கம்பெனிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1025, ஸ்டாப் லாஸ் 950. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம்.
அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேம்லின் ஃபைன் சயின்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ எதிர்பார்க்குற டார்கெட் 150, ஸ்டாப் லாஸ் 132. சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இண்டோ கவுண்ட் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1106% வால்யூம் அதிகரித்தது. பஜாஜ் ஹெல்த் 10% ஷேர் ப்ரைஸும் 134% வால்யூம் அதிகரிப்பு. ஜாக்சன் பால் ஃபார்மா 10% ஷேர் ப்ரைஸ் 690% வால்யூம். அசோக் லைலண்ட் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 373% வால்யூம் அதிகரிப்பு. கேம்பஸ் 8% ஷேர் பிரைஸும் 1837% வால்யூம் அதிகரித்தது. சிர்கா பெயின்ஸ் 6% ஷேர் பிரைஸ் 231% வால்யூம். விஏடெக் வெபாக் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 344% வால்யூம் அதிகரித்தது. செயில் 6% ஷேர் பிரைஸும் 206% வால்யூம் அதிகரிப்பு. ஐநாக்ஸ் விண்ட் 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 102% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஸ்டார் 6% ஷேர் பிரைஸும் 126% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டிபி கார்ப் 16% வீழ்ச்சி, 1469% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்சால் இன்ஜினியரிங் 14% விழுந்தது, 269% வால்யூம் அதிகரித்தது. பிரின்சைட்ஸ் 14% வீழ்ச்சி, 1182% வால்யூம் அதிகரிப்பு. ஆல்ஃபா ஜியோ 10% வீழ்ச்சி, 1012% வால்யூம் அதிகரிப்பு. எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸ் 10% சரிந்தது, 235% வால்யூம் அதிகரிப்பு. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 10% வீழ்ச்சி, 202% அதிகரித்தது வால்யூம். பேயர் கிராப் சயின்ஸ் 8% விழுந்தது, 182% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.